கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். காலை வேளையிலே அவரோடு கூட இணைந்திருக்கவும், இயேசப்பாவோடு கூட பேசவும், இயேசு சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து தியானிக்கத்தக்க ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்த அவருடைய நன்மைகளுக்காக, ஈவுக்காக அவரை நன்றியோடு கூட துதிப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்று தியானித்து வருவோம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த வார்த்தை சத்தியமுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை உண்மை நிறைந்த வார்த்தை. ஆமாம், இந்த உலகத்திலே நாம் வரும்பொழுது ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். நாம் ஒன்று கொண்டு வந்தால் தானே நாம் கொண்டு போக முடியும். நாம் வரும்போது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, மறுபடியும் போகும்பொழுது நாம் ஒன்று கொண்டு செல்வதில்லை. மண்ணிலிருந்து நாம் எடுக்கப்பட்டோம், திரும்பவும் மண்ணுக்கே திரும்ப போகிறோம். அதனால நாம் படும் பாடுகள், பிரயாசங்கள், கஷ்டங்கள், சம்பாதிக்கிறதான சொத்துக்கள், ஆஸ்திகள், செல்வாக்குகள் எல்லாம் மாயே, எல்லாம் மாயாகவே கடந்து செல்கிறது. நிலையாய் வாழ்பவன் ஒருவனும் இல்லை. கர்த்தரோடு நாம் வாழ்ந்திருந்தால் பூமியிலே கர்த்தரோடு நிலைத்திருப்போம், பரலோக ராஜ்யத்திலும் கர்த்தரோடு நிலைத்திருப்போம் என்பது நிச்சயம். இந்த வார்த்தை உண்மை. பொக்கிஷமுள்ள இந்த வேத பகுதியில் காணப்படும் வார்த்தைகளின் பிரகாரம் நாம் நடக்கும் பொழுது அந்த பேரின்பத்தை யாரால் சொல்லக்கூடும்? மிகவும் பொக்கிஷமான பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் நிலைத்திருப்போம். அது மாத்திரமல்ல, ஒரு புதையல் பூமியிலிருந்து எழும்புகிறது என்றால் அந்த புதையலுக்குரிய பரிகாரங்களை மனுஷன் செய்யதான் வேண்டும். அதை செய்யும் பொழுதுதான் அந்த புதையலை அவன் பெற்றுக்கொள்ளவோ எடுத்துக்கொள்ளவோ முடியும் என்று நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் அந்த புதையலை காட்டிலும் ரத்தினமும் மாணிக்கமும் மரகதமும் வைடூரியமும் இன்னும் பல சொல்லக்கூடுமானால் அநேக விதமான கற்கள் பதைந்த மாணிக்க கற்கள் பதைந்த அந்த பரலோக ராஜ்யத்திலே நமக்காக கர்த்தர் பதித்து வைத்திருக்கிறார். நமக்காக ஒரு கிரீடத்தை அவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பேரையும் சொல்லி, இது உன்னுடைய கிரீடம், நீ பெற்றுக்கொள் என்று அவர் நமக்கு முடிசூட்டுவார். அதுக்கு ஆயத்தமுள்ளவர்களாகவும் அதை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த பொற்கிரீடத்தை என்ன கற்கள் பதித்து வைக்க தகுதி உள்ளவர்களாக நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோமோ அந்த கற்கள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கும் கிரீடத்திலே பதிக்க வைக்கப்பட்டிருக்கும். அதை பெற்றுக்கொள்ள நித்திய ராஜ்யத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ்ந்து வருவோம். நிலையானது இந்த பூமியிலே ஒன்றுமில்லை. ஆனால் நாம் பரிசுத்தமாய் வாழும்போது மறுமையிலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவைகள். அதனால நாம் இந்த பூமியிலே வாழும்பொழுது தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருப்போம். இந்த மாதம் 10ஆம் மாதத்திலே 12வது நாளை கூட அவர் நமக்கு ஆயுசு நாட்களாய் கூட்டி கொடுத்திருக்கிறார். எத்தனையோ ஆத்துமாக்கள், பரிசுத்தவான்கள்
இந்த பூமியை விட்டு மறைந்து போயிருக்கிறார்கள். பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட நிலைத்திருக்கிறார்கள். பரிசுத்த ஊழியர்கள், பரிசுத்தவான்கள். அவர்களோடு கூட நாமும் நிலைத்திருக்க பரிசுத்தமாக்கப்படுவோம். மகிமையான கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோம். இன்று முதற்கொண்டு தேவனுக்கு பிரியமானபடி, அவருக்கு சித்தமானபடி இந்த வாரத்தை கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுத்து நம்மை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும்.